கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா தமிழகத்துக்கு ஒரு வினாடிக்கு 8000 கன அடி நீர் மட்டும்தான் தருவோம், ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? தமிழகத்துக்கு ஒரு நாளைக்கு 8000 கன அடி நீர், அதாவது வினாடிக்கு 10மா, ஏன் ஒரு டிஎம்சி தரல? இந்த வீடியோ பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வெங்கடாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் தமிழ்நாடு கர்நாடகா காவிரி பிரச்சனை கொஞ்சம் பீக்ல போயிட்டு இருக்கு. அப்பப்ப இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்கும். அதே மாதிரி இப்ப கொஞ்சம் பீக்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, தமிழகத்துல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணியை கர்நாடக அரசாங்கம் அணைகள்ல இருந்து தமிழகத்துக்கு திறந்து விடணும்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இதுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் இருக்கு. அவங்கதான் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து பரிந்துரை பண்ணுவாங்க, இவ்வளவு தண்ணி திறக்கலாம் திறக்கக்கூடாதுன்னு. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடக அரசாங்கம் ஒரு வினாடிக்கு 11,500 கன அடி நீர் தண்ணியை திறந்து விட்டா சிறப்பாக இருக்கும், கர்நாடக அணைகள்ல போதுமான அளவு தண்ணி இருக்கு அப்படின்னு பரிந்துரை பண்ணாங்க கர்நாடக அரசாங்கத்துக்கு. ஆனா சித்தராமையா என்ன சொல்லுவாரு? உங்களுக்கே தெரியும் இல்ல, நீங்க கேட்கற தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது, அதே மாதிரி தமிழ்நாடு கேட்கற ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணிய கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஒரு மீட்டிங் போட்டாரு கர்நாடக கவர்மெண்ட்ல. மீட்டிங் முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சியும் கொடுக்க முடியாது, காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் பரிந்துரை பண்ண 11,500 கன அடி நீர் வினாடிக்கு அதுவும் கொடுக்க முடியாது, வினாடிக்கு 8000 கன அடி நீர் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு நம்ம சித்தராமையா. 8000 கன அடி நீர்ன்றது பிராக்டிகலா பார்த்தா தமிழகத்துக்கு ரொம்ப குறைவான நீர் தான். காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் பரிந்துரை பண்ண 11,500 கன அடி ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி இருந்தா மட்டும்தான். இப்ப வந்து மழை பெய்யுது ஒரு சில இடங்கள்ல, ஆனா மழை நின்றதுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி சேமிக்க ப்ராப்பரா வழி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு தமிழகத்துல. ஏன்னா காவிரி ஆற்றுப்படுகையில மேட்டூர் டேம் விட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு அணையே இல்லை, கல்லணைன்றது தேக்கி வைக்க முடியாது, தண்ணி பிரிச்சு மட்டும் தான் விட முடியும். மேட்டூர் டேம் விட்டா தண்ணி தேக்கி வைக்க வேற வழியே இல்லை. மழைக்காலங்கள்லாம் தண்ணி அதிகமா போயிட்டு வீணா கடல்ல கலக்குது. அதனால 8000 கன அடி நீர்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவான நீர் தான். ஆனா ஒரு டிஎம்சி கொடுப்பாங்கன்னு தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டாங்க. ஆனா அதுவும் பலிக்கல கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட. எப்பயுமே இப்ப இல்ல, காலங்காலமா நம்ம கேட்கிற தண்ணியோட குறைவாதான் தராங்க. எப்ப தருவாங்கன்னு பார்த்தா மழை அதிகமா பெய்யும் போது, அதாவது காவிரி ஆற்றுப்படுகைகள்ல இந்த குடகுமலை பகுதி, கபினி பகுதி, கேஆர்எஸ் அந்த பகுதிகள்லாம் அதிகமா மழை பெஞ்சா நம்ம கேட்டு அவங்க தர வேண்டிய அவசியமே இல்லை, தானா திறந்து விட்டுருவாங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு தண்ணி அவங்க கொடுக்கணுமா ஒரே வழிதான் இருக்கு, மழை பெஞ்சா மட்டும்தான். மற்றபடி நம்ம கேட்கற தண்ணியை ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி இல்ல காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் பரிந்துரை பண்ண 11,500 கன அடி தண்ணீர் இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப பாசிபிள் இல்லை. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு 8000, அதாவது வினாடிக்கு 8000 கன அடி நீர் மட்டும் தான் கொடுப்போம், ஒரு டிஎம்சியும் வாய்ப்பு இல்லை, மற்றது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எங்கதான் போறதுன்னு தெரியல. நம்ம தண்ணி வேணுன்றது குடிக்கிற தண்ணி, விவசாயத்துக்கு பயன்படுத்துற தண்ணிக்கு இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் நம்ம எதிர்பார்த்த தண்ணி கிடைக்கலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரே வழி, மேலக்கிற வருண பகவான் கருணை காட்டினா மட்டும்தான். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. பிற்காலத்துல ஆட்சி மாறும்போது, சில சட்டங்கள் மாறும்போது என்ன வேணும் நடக்கலாம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு கர்நாடக பகுதியில மழை பெஞ்சா கண்டிப்பா தமிழகத்துக்கு நம்ம கேட்க தேவையில்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்கா திறந்து விட்டுருவாங்க. எல்லாரும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பா மழை பெய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போறோம். நன்றி, வணக்கம்.